தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரிகளின் கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும் அமலூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியதாகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும் சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும் சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி வளர்ச்சியடையவும் அன்னைக்கு நன்றியதாகவும் பிரான்சிஸ் சேவியர் புதிய வண்டி வாங்கியதற்கு அன்னைக்கு நன்றியதாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெயபால் விலோ ரோஹித் ரியா உடல் உள்ள நலனுக்காகவும் தேர்வில் வெற்றி பெற்று வேலை கிடைக்க வேண்டியும் தில்ரோக் அந்தோனிதாஸ் அந்தோனி மேரி 9ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியதாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஜஸ்வின் மனநலனுக்காகவும் கல்வியில் முன்னேற்றம் பெற வேண்டியும் வெரோனிகா ஆண்மேலை பாட்சிக்காகவும் பாலமோகன் ஃப்ளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியதாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஹேமந்த் குமார் மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியும் குடும்ப சமாதானத்திற்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் அம்ப்ரோஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும் கனகராஜ் குடும்ப நலனுக்காகவும் பேரப்பிள்ளைகள் இறை ஞானத்தில் வளரவும் நன்கு படிக்க வேண்டியும் கிளேர் லூர்துமரி ஆண்மேலை பாட்சிக்காகவும் ராஜரத்தினம் லூர்துமரி செல்வம் மரிய சூசை மற்றும் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஆரோக்கிய பரிமளா நல்ல முறையில் சுகப்பிரசவம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றியதாகவும் தாய் சே நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியதாகவும் ஜான் அந்தோனிதாஸ் குளோத் 36ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியதாகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் அருள் ஆண்ட்ரோஸ் 35ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியதாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் கிளமன் ராஜன் தவமணி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியதாகவும் கருத்துக்களுக்காகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இருதயராஜ் ஜோக்கிம் லோரியா 30ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியதாகவும் குடும்ப நலனுக்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ரெபேக்கால் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும் அகஸ்டின் பேட்ரிக் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சிஸ்டர் உனூரின் மேரி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனமருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Praise the way,
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்தினின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்துதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்துதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றும் உள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்திழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் பொழுது எச்சரிக்கையாயிருங்கள். ஊனியல் பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலம் தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது. பல்லவி. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக கூடிக்கொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்பொழுது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, ரஷ்யாவின் பிரதம மந்திரி ஸ்டாலின் அவர்கள் காலையிலே எழுந்த பொழுது அருகிலே வைத்திருந்த தனது கைக்கடிகாரத்தை காணவில்லை என்பதை உணர்ந்தார். தனது அறை முழுவதும் தேடி பார்த்தார். அவருடைய வாட்ச், கைக்கடிகாரம் கிடைக்கவே இல்லை. யாரோ இரவிலே வந்து திருடி சென்று விட்டார்கள் என்பது அவருக்கு புரிந்தது. உடனே தலைமை காவலரை அழைத்து, என்னுடைய வாட்சை காணவில்லை, உடனடியாக அதை கண்டுபிடிக்க வேண்டும், அதை திருடி சென்றவனுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும், உடனடியாக கண்டுபிடியுங்கள் என்று அவர் கட்டளை பிறப்பித்தார். பிறகு தனது பணிகளை தொடர ஆரம்பித்தார். காலை உணவுக்கு மேஜைக்கு வந்த பொழுது அந்த உணவறையிலே அந்த மேஜையின் மீது அவரது கைக்கடிகாரம் இரவு அங்கேயே அவர் தவறுதலாக ஞாபக மறதியாக வைத்துவிட்டு சென்றதை பார்த்தார். ஐயோ, மறந்துட்டமே, நம்முடைய வாட்ச் இங்கே தானே இருக்குது அப்படி என்று உணர்ந்து உடனே அந்த தலைமை காவலரை அழைத்து, வாட்ச் கிடைத்து விட்டது, தேட வேண்டாம் என்று கூறுவதற்காக அவரை அழைத்தார். அழைத்த உடனே அந்த தலைமை காவலர் ஓடி வந்து வணக்கம் செலுத்திவிட்டு இவர் பேசுவதற்கு முன்பாக அவர் தாமே பேச ஆரம்பித்தார். உங்களது கைக்கடிகாரத்தை திருடியவரை குறித்து இதுவரை 9 பேரை நாங்கள் கைது செய்திருக்கின்றோம். அதிலே 3 பேர் தங்களது குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள் என்று கூறினார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மனிதர்களுடைய அதிகாரம் என்பது அடுத்தவர்களை அடக்கி ஆள்வதிலும் பிறருக்கு துன்பம் விளைவிப்பதிலுமே மனிதர்களுடைய அதிகாரம் அடங்கியிருக்கின்றது. ஆனால் இயேசுவின் அதிகாரம் என்பது அன்பிலும் பணியிலும் இரக்கத்திலும் நன்மை செய்வதிலுமே இருந்தது. எனவே மக்கள் இயேசுவை ஒரு இறைவாக்கினராக, மெசியாவாக பார்க்கின்றார்கள். அவரது வார்த்தையிலே மக்கள் கட்டுண்டு கிடந்தார்கள். அவரது போதனையிலே ஒரு அதிகாரம் இருப்பதையும் மக்கள் கண்டுணர்ந்தார்கள். இதை பார்த்த சதுசேயர்கள், பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்களுக்கெல்லாம் மிகுந்த கோபம் உண்டானது. ஏனென்றால் இந்த யூத சமுதாயத்திலே அதிகாரம் படைத்த ஒரு சிலர் இருந்தார்கள். அவர்களது அதிகாரம் எல்லாம் எப்படி வந்தது என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று பணத்தினால் அல்லது பதவியினால் அல்லது பட்டத்தினால் அவர்களுக்கு இந்த அதிகாரங்கள் கிடைத்தன. உதாரணமாக பணம் வைத்திருந்த சதுசேயர்கள் அதிகாரத்தை கொண்டிருந்தார்கள். இரண்டாவதாக, தலைமை குருவாக பதவி வகித்தவர்கள் அந்த சமுதாயத்திலே பெரிய ஒரு அதிகாரத்தை கொண்டிருந்தார்கள். குற்றங்களை எல்லாம் விசாரித்து தீர்ப்புகளை எல்லாம் வழங்கக்கூடிய அதிகாரத்தை தலைமை குரு என்ற பதவியின் மூலமாக அவர்கள் பெற்றிருந்தார். மூன்றாவதாக, பட்டம், படிப்பு இவற்றின் வழியாக திருச்சட்டங்களை கற்றறிந்த மறைநூல் வல்லுநர்கள் தாங்கள் அதிகாரம் கொண்டவர்களாக மக்களிடையே விளங்கினார். இப்படி பணம், பதவி, பட்டம் எதுவுமே இல்லாமல் இயேசுவிடம் இவ்வளவு அதிகாரம் இருக்கின்றதே,
எப்படி இவருக்கு இந்த அதிகாரம் வந்தது என்பதே இவர்களது கேள்விக்குறியாக இருந்தது. பல நேரங்களிலே ஒரு சில கேள்விகளுக்கு பதில்கள் வேறொரு கேள்வியாகவே அமைகின்றன. எனவேதான் திருமுழுக்கு யோவானுடைய அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வியின் வழியாக ஆண்டவர் இயேசு அவர்களை வாயடைப்பதையும் அவர்களுக்கு பதில் கூறுவதையும் நம்மால் கண்டுபிடிக்க முடிகின்றது. வெறும் வாதத்திற்காக அவர் இந்த கேள்வியை எழுப்பவில்லை, மாறாக தான் பெற்ற ஞான ஸ்நானம் திருமுழுக்கின் வழியாகவே தனக்கு இந்த அதிகாரத்தை தந்தையாகிய இறைவன் கொடுத்திருக்கின்றார் என்பதை மக்களுக்கும் அவரை கேள்வி கேட்ட பரிசேயர்களுக்கும் ஆண்டவர் இயேசு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அன்னை மரியாவை சிறப்பான விதத்திலே நாம் நினைவு கூறுகின்றோம். அன்னை மரியாவின் வாழ்விற்கு இறைவன் இந்த உலகத்தையே அன்னை மரியாவின் கரங்களிலே ஒப்படைக்கின்றார். அன்னை மரியாவை விண்ணக மன்னக அரசியாக உயர்த்துகின்றார். இவை அனைத்திற்கும் காரணம் என்ன? அன்னை மரியாவின் உள்ளத்திலே இருந்த தாழ்ச்சி, இறை நம்பிக்கை. இந்த இரண்டு புண்ணியங்களையும் நமது வாழ்விலே நாம் கடைபிடிக்கின்ற பொழுது இந்த உலகத்தின் மீது எல்லா அதிகாரங்களையும் இறைவன் நமக்கு வழங்குகின்றார். இறைவன் கொடுக்கின்ற ஒவ்வொரு அதிகாரமும் மக்கள் மீது பணி செய்யவும், நன்மை செய்யவும், இரக்கத்தையும் அன்பையும் இந்த உலகிலே விதைக்கவுமே என்பதை நாமும் உணர வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அதிகாரம் நன்மை செய்ததை போல அன்னை மரியாவினுடைய இரக்கமும் அன்பும் என்றும் நமக்காக பரிந்து பேசுவதைப் போல நாமும் ஒருவர் மற்றவர் மீது இரக்கமுடையவராய் வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயே. எதையை போவிலைவா என்னிடம் என்ன உண்டு? நீ கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயே. கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. அறிவன்புமிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவிடாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மகத்துவத்தை வானக தூதரனை வெறுமணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூவரின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதனினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளோம். தந்தையே இறைவா, இது வந்து சனிக்கிழமை நாளிலே அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி பல்வேறு தேவைகளோடு வந்து இந்த திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் தேவைகளையும் இரக்கத்தோடும் செவிசாய்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருள்ளோம். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
மேய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். வர நான் தகுதியற்றவன், நான் ஒரு வார்த்தை எனதான் மாகுணமடை. கிறிஸ்துவின் திருடலும் இரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்விப்பதா.
செபம். மூவரு இறைவா, வெள்ளியனூரை தேர்ந்தெடுத்து மது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க, மது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டியெழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவனுடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற நாம் நம்முடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் மன்றாட்டுகளையும் இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக எடுத்து கூறுவோம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கண்டிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைக்கும் இடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை முது மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத்தம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் உமது ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரரிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடும். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராகினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். திருமூச்சிறைந்தெழுது பாவியாக இருக்கிற நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, நீங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் பழித்த அச்சேஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. தொடர்ந்து ஆலய பணிகளுக்காக ஜெபிக்குமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களது ஆதரவை தந்து அன்னையினுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யுமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
பிதாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஜெய ஜெய ராக்கினியே, என் தேசமின் தாய்மரியே, சரணம் சரணம் தாயே, மரியே சரணம் தாயே, மனுகுலம் மீட்டவளே, எம் மாதரின் குலவிளக்கே. வானுதம் அரசே தாயே, என் வேண்டுதலை கேளும். ஈனொரு பிழை பொறுத்தருளும், மாதாவே துணை செய்ய வாரும். ஒன்றே கேட்டிடுவோம், தாயே அன்பாக எமை பாரும். ஜெய ஜெய ராக்கினியே, எம் தேசமின் தாய்மரியே, சரணம் சரணம் தாயே, மரியே சரணம் தாயே, மனுகுலம் மீட்டவளே, எம் மாந்தரின் குலவிளக்கே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியின் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரை. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணியமாயிரும். இப்பொழுது சுசையப்பறை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பொழுது குழந்தை இயேசுவின் தரிசமாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவரி சூசை, எங்களை லட்சியம். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.